முதல்ல நான் தவிர்க்க சொல்லுகிற செய்தி அது. மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டாம் என்று நான் தவிர்க்க விரும்புகிறேன். அந்த 1,50,000 லட்ச ரூபா கொடுத்தது அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு. அடுத்த வருஷம் என்கிட்ட 1,50,000 லட்ச ரூபா இருக்காது. ஒன்று, வருஷம் 10,000 ரூபா கொடுத்தா போதும் விருதுக்கு. அடுத்த வருஷம் என்கிட்ட 10,000 கொடுக்குற சூழ்நிலை கூட எனக்கு இருக்காது அப்படிங்கிறது இன்னொன்று. இருக்கும் பொழுதே கொடுத்து விட வேண்டும் என்பது ஒன்று. தமிழ் ஒளியை கொண்டாடும் பொழுது, விருது தரும்போது என்னுடைய பெயரும் அதோடு சேர்த்து நினைவு கூறப்படும் என்கிற ஒரு அசட்டு நம்பிக்கை அதுவும் சேர்ந்தது. இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அதனால் நான் மீண்டும் தோழர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், அது ஒரு பெரிய விஷயமெல்லாம் சொல்ல வேண்டாம். உண்மையாகவே 1,50,000 கோடி ரூபாய் என்ற பணம் இருந்தால் அதை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய அத்தனை பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் ஒளி அறக்கட்டளை துவங்கப்பட்டு அவரை பற்றி ஆண்டுதோறும் விழாக்கள் நடத்த சொல்லி கேட்டிருப்பேன். என்னிடம் அவ்வளோ பணம் இல்லை. நான் ஒரு சாதாரண மத்திய அரசு ஊழியனாக ஓய்வு பெற்றேன். மிக குறைந்த பணம், அதில் என்னால் கொடுக்க முடிஞ்சது தான் கொடுத்தேன். அதனால் அது ஒரு மேட்ரு கிடையாது. நம்ம தமிழ் ஒளிக்கு வந்துடுவோம். தமிழ் ஒளியை பற்றி உரைநடையாக சொல்வதை விட தமிழ் ஒளியின் கவிதையோடு தொடங்குவதுதான் சரி. கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உழைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதைபதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக. மண்ணை, இரும்பை, மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி மேதினிக்கு ஒளிபாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர் குளம் நடுங்க பொங்கி வந்த மேதினமே. மன்னர் முடிதரித்த காலங்கள் போயின கான், மன்னர் முடிதரித்த நாட்கள் மடிந்தன கான், மின்னாய் எரியுற்ற மீனாய் விழுந்தன கான், நாதம் கிளர்ந்து உலகை நாள் முழுதும் ஆட்டி வைத்த வேதம் பெயர் மழுங்கி வெற்றுடலாய் ஆனது கான். ஆனால் ஏழை தொழிலாளி ஏற்றி வைத்த தீபத்தில் நின்னுடைய நாமம் நிலைத்தது கான் இவ்வுலகில். மண் குளிரும் மக்கள் மனம் குளிரும் அன்னவர்தம் கண் குளிரும் ஆனந்த வெள்ளம் கரைபுரளும் காவியத்தில் பார்த்ததில்லை கண்டறியா ஓர் புதுமை. சோவியத்தில் இன்று சுடர் மணி பொன் மாளிகையில் ஏற்றி வைத்தார் உன்னை. இசைத்த மலர் மாலைகளால் சாற்றி வைத்தார் இன்பம் சமைத்து வைத்தார் எவ்விடத்தும். காரூருளை வென்று களிதீர்க்க மேலெழுந்த சூரியன் போல் மாமதி போல் வையத்தை சுற்றி வரும் மேதினமே நீ வருக. மின்னல் ரதமேறி உதினோம் எக்காலம் உன்னை வரவேற்க. ஆலையின் பக்கம், நாங்களெல்லாம் ஆலை தொழிலாளிகளாக வேலை பார்த்தவர்கள். ஆலையின் பக்கம் அணிபெற்ற மைதானம், அங்கு சோலை பறவைகள் போல் சூழ்ந்த தொழிலாளர் ஊர்வலமோ வெள்ளம், ஒரு கடலின் நெடுங்கைகள் தேரேறி வந்து திசையெல்லாம் பாராயணி. அந்த தேரேறி வந்து திசையெல்லாம் பாராயணி. சோலை குயில் வந்து சொல்லிட்டு நின் பெருமை. ஆலை சங்கு நின் பெயரை ஆகாய வீதியிலே முழக்கி கிடுகிடுக்க மூச்சு விட்டு நிற்கிறது. உழைக்கின்ற தோழர் உணர்ச்சியே நீ வருக. உலகத் தொழிலாளர் ஒற்றுமையே நல்லுணர்வே அன்பே இருட்கடனின் ஆழத்திருந்து வந்த முத்தே முழு மதியே மேதினமே வாராய் வாராய் உனக்கென்றன் வாழ்த்தை இசைக்கின்றேன். ஒரு அருமையாக ஒற்று கைதட்டுங்க, கலைமூர்த்தியை கைதட்ட வேணாம். தமிழ் ஒளியினுடைய இந்த கவிதை எழுதப்பட்டு 75 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 1949ஆம் வருடம் முன்னணி என்கிற பத்திரிகையிலே தமிழ் ஒளி எழுதிய மேதினமே வருக என்ற அந்த கவிதை 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவனுடைய வாழ்க்கை இன்று நூற்றாண்டு. வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதியோடு தமிழ் ஒளி நூற்றாண்டு நிறைவு பெறப் போகிறது. அதனுடைய நிறைவு நிகழ்ச்சியாக குமரி முகாமிலே தமிழ் ஒளிக்காக ஒரு அமர்வை ஒதுக்கி இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். காலத்தால் மறக்கப்பட்ட கவிஞன், தமிழ் இலக்கிய உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட கவிஞன், எந்த அமைப்புகளுக்காக எந்த இயக்கங்களுக்காக தன் ஊனை உடலை வாழ்வை உருக்கி போராடி அர்ப்பணித்தானோ அந்த இயக்கங்களாலேயே அந்த கட்சிகளாலேயே அந்த அமைப்புகளாலேயே கூட கண்டுகொள்ளப்படாமல் கைவிடப்பட்ட கவிஞனாக வாழ்ந்து மறைந்தவன் இல்லை, வீழ்ந்து மறைந்தவன். அதான் தமிழ் ஒளி. தமிழ் ஒளி அவனுடைய பெயர். வாழ்வெல்லாம் இருள். தன் வாழ்வை சூழ்ந்திருந்த அந்த இருளை தன் கவித்துவத்தின் ஆற்றலால் ஒளியாக மாற்றி உலகுக்கு வழங்கி போன தீக்கொழுந்தவன். அவனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். பாரதி மறைந்த போது 10 பேர் இருந்தான், 15 பேர் இருந்தான்.
அவன் முகத்தில் மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கையில் கூட ஆட்கள் இல்லை என்று மகாகவிகள் முழங்கி கொண்டிருக்கிறார்கள், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காலம் கடந்து. அது ஒரு பக்கம். அதுவே துயரம் தானே? துயரம்தான், ரொம்ப துயரம்தான். ஆனால் அதை விட துயரம் இந்த உலகத்தில் எந்த கவிஞனுக்கு இல்லை, எந்த மனிதனுக்கும் ஏற்படாத துயரம் தமிழ் மொழிக்கு ஏற்பட்டது. தமிழ் மொழி மரணம் அடைந்து அந்த புதுச்சேரி சுடுகாட்டில் அடக்கம் செய்ய போகும்போது அவருடைய தந்தை சொல்கிறார், தூக்குவதற்கு 3 பேர் இருந்தார்கள், 4வது நபர் கிடைக்காமல் நானே பாடையினுடைய 4வது பக்கத்தையும் தூக்கி கொண்டு இந்த கையிலே கொள்ளிச்சட்டியும் தூக்கி சென்றேன் என்று அவர் சொல்லும்போது கண்ணீர் வந்திருக்க வேண்டும், குருதி கொட்டியிருக்க வேண்டும் கண்களிலே. அந்த கருத்தோ அந்த செய்தியோ அந்த உணர்வோ தமிழ் சமூகத்தில் எந்த காதுகளுக்கும் எட்டாமல் போனது என்பது துயர வரலாறு. துயர வரலாறு என்று வெறுமனே கடந்து விட முடியாத துரோக வரலாறு. அது துயர வரலாறு அல்ல, துரோக வரலாறு. ஏன் தமிழ் மொழி மறக்கப்பட்டான்? ஏன் தமிழ் மொழி கொண்டாடப்படவில்லை? ஏன் தமிழ் மொழி நினைவு கூறப்படவில்லை? ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தோனோ பாரதிக்கும் பாரதிதாசனுக்கு பின்னால் இருந்தவன் தானே, பாரதிதாசனோட சிஷ்யன் தானே, பாரதிதாசனுடைய மகன் வயது தானே, பாரதிதாசனுடைய மகனுடைய நண்பனாக இருந்து பாரதிதாசனிடம் அறிமுகம் பெற்று அவனுடைய சீடனாக மாறி, முக்கிய சீடனாக மாறி, முதன்மை சீடனாக மாறி, இது மாறினதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை. பாரதிதாசனை தன் கவித்துவத்தால் தாண்டி சென்ற ஒரே கவிஞன் தமிழ் மொழி என்று வரலாறு சொல்கிறது. அதை சொல்கிறதுக்கு ஆள் இருக்கான், சொன்னாங்க, 4-5 பேர் சொன்னாங்க. காவியங்கள், தமிழ் மொழியினுடைய காவியங்கள் என்கிற புத்தகம் என்கிட்ட கிடைக்கும்போது எனக்கு 50 வயது, இப்போ எனக்கு 58 வயசு. என்னோடய 50வது பிறந்தநாள் விழாவை திருச்சியில் கொண்டாடும் போது ஒரு நூல் வெளியீட்டு விழாவை கொண்டாடினேன். தீபங்கள் பூர்த்த கார்த்திகை வீதி என்கிற என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவும் GK 50 என்கிற என்னோடய 50வது பிறந்த நாளையும் 50 கவிஞர்கள் சந்திக்கிற ஒரு நிகழ்வாக மாற்றி நடத்தினோம். அந்த சந்திப்புக்கு நம்முடைய மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய நினைவில் வாழும் தோழர் சென்னை கலை மணிமுடி அவர்கள் வந்திருந்தார். அந்த கலை மணிமுடி தமிழ் மொழி நூல்கள் வெளியீட்டு குழுவினுடைய உறுப்பினராக இருந்தார். சஞ்சீவி, முத்து, இராத்தே முத்து போன்றவர்களெல்லாம் இருந்த அந்த குழுவிலே தமிழ் மொழி இருந்தார். தமிழ் மொழி காவியங்கள் என்கிற அந்த புத்தகத்தை என்னுடைய அந்த நிகழ்ச்சியிலே கொண்டு வந்து என்னிடம் பரிசளித்தார். அன்பு கவிஞர் கலிமூர்த்தி அவர்களுக்கு தமிழ் மொழி காவியங்களை படைக்கிறேன் என்று கலை மணிமுடி அந்த புத்தகத்தை தருகிற வரை எனக்கும் பெரிதாக தமிழ் மொழியை பற்றி தெரியாது. அதை படித்த பிறகுதான் தமிழ் மொழியின் ஆற்றல் தெரிந்தது, தமிழ் மொழியின் வீச்சு தெரிந்தது, தமிழ் மொழியின் ஆளுமை தெரிந்தது, தமிழ் மொழியின் புலமை தெரிந்தது, கூடவே தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்ட துயரார்ந்த துரோக வரலாறும் தெரிந்தது. அதை தெரிந்த ஆண்டிலிருந்து அதற்கு பிறகு இன்றைக்கு வரை நான் மேடைகள் தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்கிற மேடைகளெல்லாம் தமிழ் மொழியை பேசிக்கொண்டிருக்கிறேன். அது தமிழ் மொழியை பேசுவது என்பது ஒரு குற்ற உணர்ச்சியை போக்கிக் கொள்வது என்று தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் தமிழ் மொழி புறக்கணிக்கப்பட்டான் அந்த கேள்வி இருக்குல்ல, அது முக்கியமான கேள்வி. தமிழ் மொழி அவர் அப்படி ஆகும் சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஏன் அவன் கொண்டாடப்படவில்லை என்கிற கேள்விக்கு பின்னால் பல ரகசியங்கள் புதையுண்டு கிடக்கின்றன. சில ரகசியங்களாகவே இருப்பது நல்லது, சில ரகசியங்களாக இருப்பது எல்லோருக்கும் நல்லது. ஆனால் சில துரோகங்களை அப்படியெல்லாம் கண்ணை மூடி கடந்து போய்விட முடியாது. எந்த இயக்கத்துக்காக பாடுபட்டானோ, எந்த கட்சிக்காக பாடுபட்டானோ, எந்த அமைப்புக்காக பாடுபட்டானோ, அந்த அமைப்புகள் கூட அவனை முன்னெடுக்கவில்லை. தங்களுடைய பதாகையிலே அவனுடைய பெயர் பிரிக்காமல் எவனவன் பெயர் உள்ள வந்தது என்பதெல்லாம் துரோக வரலாறு. அதை மன்னித்து விட முடியாத வரலாறு. சும்மா நாங்கள் அந்த காலத்தில் செஞ்சால் அந்த கதையெல்லாம் ஆகாது. அது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு வரலாற்று பிழை என்று நான் உணர்கிறேன். இன்றைக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்கு முக்கியமான காரணம், முதன்மை காரணம், அவன் தலித்தாக பிறந்தது என்பதையும் சேர்த்து நான் பதிவு செய்ய வேண்டும். இந்திய சாதிய சமூகத்தில் தலித்தாக பிறக்கிற ஒருவன் தான் அடைய வேண்டிய புகழை, தான் அடைய வேண்டிய இடத்தை, தான் அடைய வேண்டிய உயரத்தை அடைவதற்கு ஆயிரக்கணக்கான தடைகள் இருக்கின்றன. சாதாரண மனிதனாக இருந்து மாமனிதனாக அவன் வளர்ந்தாலும் கூட அவன் ஒரு தலித்தாக இருந்தால் அவனுடைய திறமைகள், அவனுடைய ஆற்றல்கள் மறைக்கப்படுகிறது, கண்டுகொள்ளப்படுவதில்லை என்கிற துயரார்ந்த கொடூரமான சாதிய சமூக உளவியலையும் சேர்த்துத்தான் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது என்பதை மிக துயரத்தோடு, மிக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன். இதற்கு பொருள் இயக்கங்கள் அவனை முன்னிலைப்படுத்தாதற்கு, கண்டுகொள்ளாமல் போனதுக்கு அந்த சாதிய மனம் காரணம் என்பது அல்ல. மாறாக சாதிய சமூகம் அதை கண்டுகொள்ளவில்லை, இயக்கங்கள் ஏன் கண்டுகொள்ளவில்லை என்பதற்கு வேறு பல காரணங்கள் இருக்கிறது. அதை தமிழ் மொழி ஆய்வாளர்களிடம் விட்டுவிடுகிறேன், தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு விட்டுவிடுகிறேன். தமிழ் மொழியினுடைய ஆற்றல் குறித்து சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாரதிதாசன் என்று சொன்னேன். பாரதிதாசன் பட்டுக்கோட்டை நம்முடைய பதாகைகளிலே இருக்கிற பெயராக, படமாக இருக்கிறது. பாரதிதாசன் தமிழ் மொழி பட்டுக்கோட்டை என்பதுதான் வரிசை. அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு எளிய மனிதன், எனக்கு தெரியவில்லை. அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். இனிமேலாவது அப்படி ஆக்கப்பட வேண்டும். சமீபத்தில் சில அமைப்புகள் இப்போது சேர்த்திருக்கிறார்கள். நம்ம அமைப்பில் இன்னும் சேர்க்க வேண்டும். பதாகையில் தமிழ் மொழியினுடைய படம் கொண்டு வரப்பட வேண்டும். தமிழ் மொழி என்கிற அந்த மனிதன் தான்
பொது உடைமை பற்றி தமிழிலே ஏராளமாக பாடிய கவிஞன் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவர் தான் புரட்சி கவிஞர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவர் பொது உடைமை கட்சி உறுப்பினர் அல்ல, அவர் திமுக உறுப்பினர், அவர் திராவிட கழகத்துக்காரர். ஆனால் பொது உடைமை இயக்கத்தினுடைய கட்சி உறுப்பினராக இவர் முருகேசன் ஆதிராமன் சொன்னார். ஆதிராமன் சொன்னார் எங்களுடைய கிளை உறுப்பினர் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய கருவடி குப்பம் கிளையினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராக அவர் இருந்தார் அப்படிங்கிற வரலாற்று செய்தி அவர் சொன்னார். பொது உடைமை இயக்கத்தினுடைய கட்சி உறுப்பினராக இருந்த மனிதன் தமிழ் ஒளி. வெறும் கம்யூனிஸ்ட் பாட்டு மட்டும் எழுதலை, கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே ஒரு செயல் வீரராகவும் இருந்தார். அகில இந்திய முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய தமிழ்நாடு கிளையை உருவாக்கிய தலைவர், உருவாக்கி அதற்கு தலைவராக 5 ஆண்டுகள் செயல்பட்ட தலைவராகவும் செயல்பாட்டாளராகவும் ஒரு களப்போராளியாகவும் இருந்தவர் தமிழ் ஒளி என்கிற யதார்த்தமெல்லாம் இருக்கும்போதும் புறக்கணிக்கப்பட்டார் என்பதுதான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத துயரமாக இருக்கிறது என்ற விஷயத்தை சேர்த்து சொல்லணும். நான் சொன்ன மாதிரி பாரதிதாசன் பட்டுக்கோட்டை என்கிற இடத்தில் தமிழ் ஒளியை வைத்து அதற்கு பிறகு பட்டுக்கோட்டை வர வேண்டும். உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் புலம்பி என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோடா ரொம்ப நாளா. வணக்கம்.